இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு உயிரே போகும் அளவு காயம் ஏற்பட்டு இப்போ மீண்டு வந்திருக்காரு. அப்படி என்னதான் ஒரு காயம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த 3வது ஒரு நாள் போட்டியில் அலெக்ஸ் கேரி அடுத்த பந்தை பிடிக்கும்போது அவருக்கு ரிப்பில், அதாவது மார்பக கூட்டில் உள்காயம் மாதிரி ஏற்பட்டிருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அவருக்கு மார்பு கூட்டில் பட்டதை விட அதிகமான அடி மண்ணீரலில் தான் மிகப்பெரிய காயம். இந்த காயம் அதாவது மண்ணீரலில் ஒருத்தர் காயம் ஏற்பட்டால் வயிற்றுக்குள்ளேயே அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலயமா உயிரிழப்பு ஏற்பட கூட சான்ஸ் இருக்குது. அதனால் உடனடியாக இந்த மாதிரி காயத்தை பார்த்தா மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியுன்றனால தான் அவர் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு இப்போ நலமாக இருக்கார். ஆனால் இந்த மாதிரியான காயத்தின் தன்மை மிக தீவிரமான தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும். சும்மாலாம் சொல்ல முடியாது. சாதாரண காயம்லாம் அவர் நடந்தது கிடையாது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, அதில் குறைய சொல்ல முடியாது. ஏற்கனவே பிசிசியால் அவர் ரொம்ப நோகடிக்கப்படுகிறாரு. விளையாட்டு அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்குது, முழுக்க அவர் மேலே பாயுது. இந்த டைமில் இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் எல்லாத்துலேயும் மீண்டு வர ஆள் தான். ஒரு சாம்பியன், உண்மையிலே ஒரு சாம்பியன். அவர் நிறைய விஷயத்தை பார்க்குறாரு, நிறைய விஷயத்துக்கு மேலே வராரு. இதில் கண்டிப்பாக மீண்டு பழைய மாதிரி கிரிக்கெட் விளையாடுவார். இந்தியாவுக்கு ஒரு கேப்டன் ஆகணும், அதுதான் நம்ம எல்லாரோட ஆசையும். அந்த திறமை இருக்குது, அந்த தகுதியும் இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த இன்ஜுரியிலேருந்து மீண்டு வருவார்னு சொல்லிட்டு நம்புவோம்.